ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன், இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு, இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு, நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. மசாலா நல்லா வணங்கிருச்சு, இப்போ நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மசாலாவோடையே நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கியாச்சு, இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இதுலேயே இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி. அவரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.